ஒரு கசாப்பு கடை வியாதனிடமிருந்து நம்ம என்ன அரிய விஷயங்கள் கத்துக்க முடியும், அவருக்கு என்ன ஆற்றல் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சாரு. ஆனா இன்னொரு பக்கம் இந்த அம்மாவுக்கே இவ்வளவு ஆற்றல், இவ்வளவு அறிவு, இவ்வளவு ஞானம் இருக்கும் பொழுது இந்த அம்மாவே என்னை விட ஒரு பெரிய ஞானியை பார்க்க வேண்டும் என்றால் இவரை போய் பாருங்கள் என்று கூறுகிறாங்கன்னா அவரு எவ்வளவு பெரிய ஞானியாக இருக்க வேண்டும். எனவே நம்ம அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சந்தைக்கு போய் அந்த கசாப்பு கடையை பார்த்தது பின்பு அதற்குள்ள செல்கிறாரு. அப்பொழுது அந்த கசாப்பு கடை வியாதர் இவரை பார்த்துவிட்டு, வாங்க வந்து உட்காருங்க, உங்களை அந்த ஊரில் உள்ள அம்மா தானே அமுச்சாங்க, நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் என்னுடைய வியாபாரத்தை முடிச்சுட்டு உங்களோட வந்து பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு. அவரோட வியாபாரத்தை முடிச்சுட்டு அன்னைக்கு அவர் சம்பாதிச்ச பணத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்க நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு இந்த துறவியையும் அழைச்சிக்கிட்டு போறாரு. அந்த வீட்டுக்கு சென்ற பின்பு இந்த துறவிய அந்த வியாதன் உட்கார வச்சுட்டு அவர் உள்ள போய் அவருடைய அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் உணவு ஊட்டி விட்டு குளிப்பாட்டி விட்டு அவர்கள் மனம் மகிழும் வரை சேவைகள் எல்லாம் செஞ்சு விட்டு இந்த துறவிய பார்க்க வந்தாரு. அப்போ அந்த துறவிய பார்த்து அவர் கேட்டாரு, நீங்கள் எதற்காக என்னை பார்க்க வந்தீர்கள்னு. அதுக்கு அந்த துறவி சொல்றாரு, எனக்கு ஆன்மாவை பற்றியும் கடவுளை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. அதற்கு இந்த வியாதன் ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தையே கொடுத்தாரு. இதுதான் வியாத கீதைன்னு மகாபாரதத்திலேயே இருக்கு. இதை பார்த்து வியந்து போன துறவி கேட்டாரு, நீங்கள் இவ்வளவு பெரிய ஒரு ஞானி, இவ்வளவு ஆற்றலுடையவர் ஆக இருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் பலரும் செய்ய தயங்கும் ஒரு கசாப்பு கடை வேலையை எப்படி செய்து கொண்டு வருகிறீர்கள்? இப்பொழுது நான் இந்த நிலையில் இருக்கிறேன், எனக்கு இவ்வளவு ஆற்றல் ஞானம் இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னா அதற்கு நான் இப்பொழுது இந்த வேலைகள் எல்லாம் கடமையாக பார்த்து எந்த விருப்பு வெறுப்பும் இன்றி செய்து வருவதுதான் காரணம்.